மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பின் வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய புத்தகத்தோடு படைப்பாளியை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். படைப்பவர்கள் எல்லா காலங்களிலும் புதியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கில் இருப்பவர் திருமதி இம்மாகுலேட் பிலிப் அவர்கள். இவர்களும் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர்கள் அல்ல. ஏற்கனவே ஊமை காயங்கள், மலரும் பருவம் ஆகிய நூல்களுக்காக அறிமுகமானவர். அதைவிட மேலாக விவிலியத்தில் பெண்கள் எனும் ஒரு வருட நிகழ்ச்சியிலே உடனிருந்து உழைத்த அனுபவம் பெற்றவராக, அதன் வழியாக மாதா தொலைக்காட்சியால் பாராட்ட பெற்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறார். திருமதி இம்மாகுலேட் பிலிப் அவர்கள் கோட்டாறு மறை மாவட்டம் குருசடி பங்கை சேர்ந்தவர். கணித பேராசிரியராக ஏறக்குறைய 37 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்றவராக இருக்கிறார். ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய கணவரோடு இணைந்து தொடர்ந்து நற்செய்தி பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி பணிக்காகவே ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட குட்டி புத்தகங்களை எழுதி, குறிப்பாக மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அதனை பிரசுரம் செய்திருக்கிறார்கள். மறைமாவட்ட மேய்ப்பு பணி பேரவையின் முதல் பெண் செயலராக தெரிவு செய்யப்பட்டு சிறப்பான பணிகளையும் செய்திருக்கிறார்கள். இத்தகைய பெருமைக்குரிய ஆசிரியர் திருமதி இம்மாகுலேட் பிலிப் அவர்களை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம்மா. நன்றி. அழைப்பிற்கு மிகவும் பணிவான நன்றியும் வணக்கம். நேயர்களை, இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் இமைக்காத கண்கள். தலைப்பிலிருந்தே நாம் இதனுடைய உட்கருத்தை புரிந்து கொள்ள முடியும். இது நவீன தொழில்நுட்ப அல்லது நவீன ஊடக கருவிகள் பயன்பாட்டை குறித்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் திருமதி இம்மாகுலேட் பிலிப் தமிழில் ஆசிரியராக இருக்கிறார். சலேசி அருட்பணியாளர் அருட்பணி ராஜ்குமார் மெர்வின் அவர்கள் எழுதிய ஒய்ட் ஐட் என்னும் ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கமே இந்த இமைக்காத கண்கள். முழுக்க முழுக்க தமிழாக்க பொறுப்பினை திருமதி இம்மாகுலேட் பிலிப் அவர்கள் ஏற்று அந்த பணியினை செய்து இதை புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனை அச்சிட்டு வெளியிட்டிருப்பவர்கள் நாகர்கோவிலைச் சேர்ந்த நாஞ்சில் ஆப்செட் பிரிண்டர், அந்த குடும்பத்தினர். ஏறக்குறைய 120 பக்கங்களை கொண்டிருக்கிற இந்த புத்தகத்திலே 10 தலைப்புகளில் கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. 120 பக்கங்களுக்கு மேலான இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 இருக்கிறது. அம்மா, புத்தகத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை ஒரு தமிழாக்கம் பண்ணி உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்கு தோன்றியது? அதை குறித்த அந்த பின்னணியை குறித்து கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஒய்ட் ஐட் என்கிற இந்த ஆங்கில புத்தகத்துடைய சொந்தக்காரரான ராஜ்குமார் அருட்தந்தையை அவருடைய அந்த கல்லூரியில் இணை இயக்குனராக இருக்கிற இடத்துல அவரை நான் சந்தித்தேன். அப்போது அவர் என்னுடைய மலரும் பருவம் என்ற புத்தகத்தையும் இளைஞர் மேல் இருக்கிற இந்த ஆர்வத்தையும் பார்த்துவிட்டு இதை நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யலாமா என்று எனக்கு அனுப்பியிருந்தார். நானும் ஏற்கனவே 4-5 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதை மொழிபெயர்ப்பு செய்து அனுப்பிவிட்டேன். திரும்ப இந்த கொரோனா காலங்களிலே அது பொழுது போகாமல் இருக்கும்போது நான் திரும்ப அவரோடு தொடர்பு கொண்டு ஏன் நீங்கள் திரும்ப அதை வெளியிடவில்லை என்று நான் கேட்கும்போது, அந்த ஸ்கிரிப்ட் தொலைஞ்சிருச்சம்மா,
ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அது மொழிபெயர்த்து செய்தேனே, அது தொலைஞ்சிட்டுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் என்கிட்ட ஜெராக்ஸ் இருக்குது, அதனால் அப்போ நீங்களே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாஞ்சிலில் நான் திரும்ப தொடர்பு கொண்டு எங்களுக்கு வசதியாக இருந்ததுனால அவங்க தான் என்னை ஒரு எழுத்தாளராக அறிமுகப்படுத்தினது. விலங்கில் இருந்து விடுதலை என்ற முதல் புத்தகத்தை ஜோசப் என்கிற அந்த அவருடைய ஓனர், அவர் சொந்தமாக இருந்த, இப்போது இல்லை, விண்ணில் இருக்கிறார், அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். அதுக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன். இந்த புத்தகம் வந்து என்னிலே அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது. நான் ஓய்வு பெற்ற பிறகு, அதுவும் இந்த கொரோனா காலத்திலே அதிக வேலை இல்லாத நேரத்தில் இதை செய்யும்போது நிச்சயமாக இது ஒரு பெற்றோரை தொட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை காத்துக்கொள்ள முடியும், ஒரு இளைஞரை தொட்டால் அவன் வாழ்வு மாறும். இதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த 10 தலைப்புகளிலும். ஆனால் இளைஞர்கள் வாசிக்க வேண்டுமே, அவர்கள் வாசிக்காவிட்டால் பெற்றோரும் ஆசிரியருமாவது வாசித்து இதை உதவி செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தோடு இதை நான் பதிவு செய்திருக்கிறேன். இமைக்காத கண்கள், இந்த தலைப்பு எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒய்டு ஐடு அப்படிங்கிறதுனால அதை பரந்த பார்வை அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அதை மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன். எனக்கு லதா தினகர்லால்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில ஃப்ரெண்டு, துறையில் வேலை பார்த்த ஒரு நண்பர் உண்டு. அந்த சகோதரி இது ஒய்டு ஐடுங்கிறதுக்கு பரந்த பார்வை விட இமைக்காத கண்கள் என்று சொல்லும்போது அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னாங்க. அப்போவுமே எனக்கு அது அந்த கேட்சியாக இருந்தது வேர்டு, இமைக்காத கண்கள். கரெக்ட் தானே? அந்த குழந்தைகள் இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, பின்னால் கூட அந்த படத்தில் இருக்கும், இப்படி அதே மாதிரி பார்க்குற அந்த குழந்தைகளுக்கு உதவுங்கிறதுனால தலைப்பு வந்து ரொம்ப பொருத்தமாக அமைந்திருக்குங்கிறது என்னுடைய பதிவு. குறிப்பாக குழந்தைகள் வந்து இந்த தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது, இப்போ கையில் செல்பேசியை பார்க்கிற பொழுது அப்படியே ரொம்ப அதில் ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணை சிமிட்டாமல். ஆகவே அதை வந்து ஒரு தலைப்பாகவே கொடுத்துருக்குறீங்க. அந்த ஒய்டு ஐடுங்கிறத சரியாக தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்கம்மா. வாங்க நம்ம நேரடியாக புத்தகத்துக்குள்ளாக போவோம். 10 தலைப்புகள், 10 கட்டுரைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் குறிப்பாக இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ஆபாசங்களை குறிப்பாக மையப்படுத்தி அதிலிருந்து குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறங்கிறத அடிப்படையில் எடுத்திருக்கிறீங்க. அந்த முதல் அதிகாரமே இந்த மாதிரியான ஆபாச படைப்புகள் எப்படி இளைஞர்களை கடத்தி செல்லுகின்றன அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் முதல்ல எடுத்திருக்கிறீங்க. அதை குறித்து உங்களுடைய பகிர்வை சொல்லலாமே. கடத்தி செல்றதுன்னா பெர்மிஷன் இல்லாமல் ட்ராப் பண்ணி கொண்டு போகிறது தான் கடத்தி செல்றதுன்னு சொல்லுவோம். அப்போ இளைஞர்கள் அந்த மீடியாவை பார்க்கும்போது, குழந்தைகள் அந்த இதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது, அவங்க அதில் வலை பின்னப்பட்டு அதில் வந்து கைதிகளாக மாறுறாங்க, அடிமைகளாக மாறுறாங்க. அதனால் இந்த அருமையான முதல் தலைப்பே நமது இளையோரை ஆபாச படைப்புகள் எப்படி கடத்தி செல்கின்றன. ஒரு குழந்தை கூட ஆபாச படத்தை பார்க்கணுன்னு அது ரோல் பண்ணாது. ரீல்ஸ் எல்லாம் தட்டும்போது அது உள்ளே வரும்போது அப்படி இடைச்செருகல் மாதிரி விளம்பரம் மாதிரி வருது. இதை என்ன பார்த்தா என்ன அப்படின்னு அப்படி தான் அவங்க நெற்றில் அந்த வலையில் பின்னப்பட்டு விழுகிறாங்க, அறியாமையில் உள்ளாராங்கங்கிறது முதல் தலைப்பாக, முதல் அதிகாரமாக பதிவாயிருக்கு. ஸோ அவங்க விரும்பி தேடி போகலைனாலும் வேறொன்றை தேடுகிற பொழுது இது மாதிரியான பதிவுகள் உள்ளே வரத்தான் செய்யும் அப்படிங்கிறத தான் அந்த முதலில் சொல்கிறீங்க. அப்படி வருகிற பொழுது குழந்தைகளிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது புதிதாக இருக்கிறதே, அது மனித இயல்பு, ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது வந்து அது இயல்பு. அந்த வகை முதல் தடவை அவங்க முழுசு பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு யாரும் பார்க்கறாங்களான்ட்டு இப்படி ரீல் பண்ணி விட்டுருவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு திரும்ப தேடுவாங்க. அதுதான் அதில் ட்ராப், கண்ணி மாதிரி அது சிக்க வச்சிருது. 2வது அதிகாரம், நல்ல குழந்தைகள் ஏன் கவர்ந்தெழுக்கப்படுகின்றனர். இந்த ஒரு திரைப்படத்தில் வர்ற மாதிரி இங்கு மீன்கள் விற்கப்படும், இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்னு எழுதுகிற மாதிரி இப்போ வந்து பர்டிகுலராக நல்ல குழந்தைகள் ஏன் கவர்ந்தெழுக்கப்படுகிறார்கள்ன்றதில் 2வது அதிகாரத்தில் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. அது எப்படி, எந்த பின்னணி, அதை சொல்லுங்களேன். அதாவது மோசமான இதை பார்க்குற குழந்தைகள் அதை அவங்க அப்படி கேஷுவலாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க தெரியாமல் அது வந்த பிறகு உடனே அதை தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும், அதை பார்த்தா என்ன. அப்போ அந்த பிள்ளைகள் தான் ட்ராப் ஆவாங்க, கண்ணியில் மாட்டுற மாதிரி.
இவங்களை குறித்து தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைகளை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க அதில் மெச்சூராக இருப்பாங்க, வளர்ச்சி அடைந்த நிலையில். இந்த அதிகாரம் எனக்கு அதனால ரொம்ப தொட்டுது. இந்த 10லையுமே நல்ல குழந்தைகள். நீங்கள் அருமையாக அந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணி கேட்குறீங்க. இதுதான் பார்க்கிறேன் அப்படின்னு தெரிந்து உணர்ந்து பார்ப்பவர்கள் அதை பார்த்துட்டு அதை கடந்து போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதை பார்ப்பது தவறு, இதெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது என்று சமூக கட்டமைப்புக்குள்ளாக வளரக்கூடியவர்கள் அப்போ பப்ளிக்காகவும் பார்க்காம ஆனால் மறைமுகமாக போய் அந்த விஷயங்களை பார்த்து அதில் தங்களுடைய நேரத்தை செலவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இதிலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வது அல்லது காப்பாற்றிக் கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் பின்னாடி சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை குறித்தும் கொஞ்சம் இப்போ நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நல்லா இருக்கும். ஓகே. அது பெற்றோர்களுக்கு தெரியாமல் அவங்க குழந்தைகள் பார்க்கும்போது அதை இருளில் வைத்து மறைவாக பார்ப்பாங்க. லைட் எரியாது, கரெக்டாக. அப்போ அந்த ஒளி அவங்க கண்ணை ரொம்ப பாதிக்கும். அது அறியாமல் அவங்க செய்கிற தவறு. பகலில் பார்க்கலாம், வெளிச்சத்தில் பார்க்கலாம். ஆனால் இருளில் இருந்து அந்த மீடியாவுடைய வெளிச்சம் பாதிக்கும் போது அது வெளித்திரை வரைக்கும் பாதிக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த 2வது அதிகாரத்தை புரிஞ்சிட்டோன்னா மீதி உள்ளதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம தேடுறதுக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த பாதிப்புகள் எந்த விதமான எதிர்மறை பாதிப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த நீங்கள் 10வது பக்கத்துலையும் பாயிண்ட் பண்ணியே காட்டியிருக்கிறீங்க. வன்முறையான ஆபாச இலக்கியத்தை சிறுவர்கள் பார்ப்பதனால் அதை பார்ப்பதற்கு அடிமைப்படுவதனாலும் மனநிலை பாதிப்புக்கு முதல்ல உள்ளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். தங்களை ஒத்த சக நண்பர்களோடு அமர்ந்து பார்க்கும் அந்த ஆபாச இலக்கியத்தில் பார்ப்பதையே பின்பற்றி அதாவது செய்து பார்க்கிற அந்த மனநிலைக்கு அடுத்து தூண்டப்படுகிறார்கள். தவறான கருத்துக்கள், பாலுணர்வு பற்றிய தவறான கருத்துக்களைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இது அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை குறிப்பாக குடும்ப நெருக்கமான அந்த உறவு முறைகளில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுபோல் மக்களை அன்பு செய்யக்கூடிய, மதிக்கக்கூடிய, கொண்டாடக்கூடிய நபர்களாக பார்க்காமல் அவங்கள பொருள்களாக பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய பொருளாகத்தான் மனித உடலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல் திருமணங்களை உறுதியற்றதாக மாற்றிட்டு திருமண அந்த உறவு அப்படிங்கிறதையே பிற்காலத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிற அந்த பாதிப்புகளை முதல்ல நீங்கள் இங்கே கோடிட்டு காட்டி இருக்கிறீங்க. அது இது பொது சுகாதாரம், பொதுவான ஒரு நன்மைக்கு எதிராக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஞ்ஞானபூர்வமாகவும் இதை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இதில் பெற்றோர் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைங்களும் மறைவாக எதையும் செய்கிறோம் என்றால் அதில் ரொம்ப கவனமாக இருந்து இப்போயே அது சுதாரிப்பாக வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையை நாம் சொல்லியிருக்கிறீங்க. இந்த 3வது தலைப்பில் சோஷியல் மீடியா, மாஸ் மீடியாவையே அது ஒரு அரக்கன் அப்படின்னு வேற போட்டுக்கிட்டீங்க. அது ஏன் அரக்கன்னு சொல்லியிருக்கிறீங்க? 27ஆம் பக்கத்தில் இருக்குது, புத்தகத்தினுடைய 27ஆம் பக்கத்தில். அரக்கன் அப்படின்னு சொன்னால் ஆற்றல் மிக்கவன். அவனை நம்ம மேற்கொள்ள முடியாதனால தான் அவனை ஜெயண்ட்னு சொல்கிறோம். இன்னைக்கு மீடியாவும் பிள்ளைகள் நுழையும் போது சின்ன இதில் ப்ளே அப்படி ரீல்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்கள அது அடிமைப்படுத்துது, தப்பிக்கவே விடாதுங்கிறதுனால தான் அரக்கன்கிற வார்த்தையை அதில் பதிவு செய்திருக்கு. இல்லை, மீடியா ஒட்டுமொத்தமாக ஒரு அரக்கனாக இருந்து அழிவுக்கு மட்டும்தான் இட்டு செல்லுதோ அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கருத்தையும் கூட இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம மீடியா செக்ஷுவல் இதில் உள்ள ஒரு பின்னணியில இந்த புத்தகத்துல வரும்போது இந்த புத்தகத்துக்குள்ள ரெலவெண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர எல்லா மீடியாவும் அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு மதங்கள் உள்ள கொள்கைகள், பிரச்சாரங்கள் எல்லாம் கூட மீடியாவிலேயே தானே மக்களை பூட்டிட்டு இருக்கிற ரூமில் இருக்கிறவங்கள கூட ரீச் அவுட் பண்ணுது, போய் சென்றடையுது. இந்த கொரோனா காலகட்டங்களில் ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்ட நிலையில நம்ம மாதா தொலைக்காட்சி வழியாக வந்த வழிபாடுகள் இதுதான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருந்துச்சுன்னு நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கிற பொழுது இது மட்டும் மாதா தொலைக்காட்சி மட்டும் இல்லை, எந்த ஒரு சமூக ஊடகமுமே ஊடகம் அப்படிங்கிற விஷயத்துல அது பொதுவில் மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனா நன்மையும் தீமையும் இருக்கிற இடத்துல
அந்த பாலும் தண்ணீரும் கலந்ததிலிருந்து அன்னம் எப்படி பாலை தனியாக பிரிக்குதோ அது மாதிரி நம்முடைய குழந்தைகள் பிரிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு அரக்கனாக தொடக்கத்தில் சின்னதாக நீங்கள் அழகாக சொன்னீங்க, தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது நாம் அதை கட்டுப்படுத்துவது போல தெரிகிறது. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அந்த விஷயங்கள் நம்மை கட்டுப்படுத்த தொடங்குகிறது, நம்மை ஆளத் தொடங்குகிறது. அந்த வகையில் வந்து அது நம்மை ஆட்கொள்வதால் அது அரக்கத்தனமாக இருப்பதாக, அதாவது இவங்களால மேற்கொள்ளவே முடியாதுங்கிறது தான் உண்மை, யதார்த்தம். அதனாலதான் அரக்கன்கிறத விட அதில் பதிவு செய்திருக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் அந்த உள்ளேயுமே வந்து அந்த விவிலிய மேற்கோளோடவே சொல்லியிருக்கிறீங்க. ஞானமுள்ளவரோடு உறவாடுவோர் ஞானமுள்ளவராவர், மூடரோடு நட்பு கொள்வார் துன்புறுவர் என்று நீதிமொழிகள் நூலினுடைய அந்த கோட்டிங்கை கொடுத்து, நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம், தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும்ங்கிற அந்த கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தையும் சுட்டி காட்டி, இது மாதிரியான ஊடகங்களை பயன்படுத்துகிற பொழுது முக்கியமாக கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு மறைந்து இருந்து பார்க்காதீங்க. அது வந்து லைட் இல்லாம பார்க்கறது வந்து கண்ணுக்கும் கேடு, அது மனதுக்கும் வாழ்க்கைக்கும் கேடாக இருக்கிறது. பெற்றோர் அவர்கள் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னவாக இருக்கும்ன்றத நீங்கள் இந்த 4வது அதிகாரத்தில் பேசியிருக்கீங்க. 33ஆம் பக்கத்தில் என்னென்ன செய்யணும், இன்னைக்கு பெற்றோருக்கு அறிவுரை கூறுவதாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல் இது வந்து பிள்ளைகள்கிட்ட அதை நம்ம வெறுக்கிற மாதிரி பேசக்கூடாது. நம்ம சேர்ந்து பார்க்கலாம், உட்காந்து குழந்தைகளோடு உட்காந்து பார்க்கணும். அந்த பதிவில் நான் வந்து வெற்றி கொண்டதாக நினைப்பேன். என்னோட குழந்தைகளோடு உட்காந்து பார்த்தது வந்து ஒரு திசை திருப்புதலாக இருந்துச்சு. அவங்க ஒரு மீடியாவை பார்த்துட்டு இருந்தாங்க, நான் உள்ளே வரும்போது அது ஒரு நல்ல காட்சியாக இல்லை. ஏன் இதையா பார்க்குற, இதை அணைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. நானும் கூட உட்காந்து பார்த்தேன். உட்காந்து பார்க்கும்போது குழந்தைகளுக்கே உணருது இது நல்லது இல்லைன்னு. அப்போ மூத்த மகன் அணைச்சான். அதுக்கு பிறகு என் பிள்ளைகள் இதை மாதிரி பார்த்ததாகவே எனக்கு தெரியாது. அவ்வளவு ஒரு மாற்றம். ஆனால் இணைந்து பார்த்தல்னு அதை போட்டிருப்பேன். அப்போ அவங்க 2வது நம்ம அவங்க கூட பேசணும். பார்த்தா ஐயோ பாத்தியா இது அப்படி சொன்னால் வரமாட்டாங்க. ஸோ இணைந்து பார்த்தல், உரையாடல், இது ரொம்ப பெற்றோரை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்கள் மத்தியில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க. இது அருவருப்பானது, அசிங்கம் அப்படின்னு பெற்றோர் நினைக்கக்கூடாது. நம்ம இல்லாமல் பார்க்குறத விட நம்ம கூட இருந்து பார்க்கட்டும், ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஏற்கதான்ப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப விவரமாக நாங்கள் இதில் பதிவு செஞ்சுருப்போம். அது அந்த வயதுக்கேற்றார் போல் அவர்களோட அக்கம்பெனி பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனித்தனி சாப்டர் இருக்கும். டீனேஜர்ஸ் ஆகும் முன்னாலே எப்படி குழந்தைகளாக இருக்கும்போது எப்படி கையாளணும், அதுக்கு தனித்தனி அதிகாரங்கள் பதிவு செஞ்சுருக்கு. வெரி குட். மொபைல் இல்லாமல் நெட் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பழக ஆரம்பிச்சிட்டோம். அதை தவிர்க்கவும் முடியாதுன்ற பட்சத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கணும். ஆக அதனுடைய அந்த ஒரு தீவிரத்தை புரிந்து கொண்டு அந்த துணை நிற்றலை வந்து எப்பயுமே கவனமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள், கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு தடவை பேசின விஷயங்களை அப்படியே விட்டுட்டு போகாமல் ஃபாலோ அப் கொடுங்க. அதனுடைய அந்த பிரச்சனையை மீண்டும் தொடர்பு படுத்தக்கூடிய விஷயங்களெல்லாம் கவனமாக இருங்க. எது கேட்டாலும் ரொம்ப அமைதியாக பதில் கூறுங்க. அவங்க பிள்ளைங்க கேட்கின்ற பொழுது அதை அமைதியாக பதில் சொல்லுங்க. எப்படி பிரச்சனை தொடங்கியது, அது எந்த மாதிரி நம்மளை இழுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறத கற்று உணரச் செய்யணும் அவங்கள அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. அதில் வந்து எதை எடுத்து பார்த்தாலும் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்கிறக்கூடியது, பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். இது முடியலை, பேரண்ட்ஸால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நிபுணர்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பங்குல வந்து இப்போ பங்கு தந்தை கூட அதனுடைய ஆன்மீக ஆலோசகர் வழிகாட்டியாக இருக்கலாம். ஒரு நிறுவனத்தில் வந்து அந்த நிறுவனத்தினுடைய தாளாளரோ தலைமை ஆசிரியரோ வழிகாட்டியாக இருக்கலாம். இல்லை இதுக்குன்னு ஒரு சில இன்னைக்கு கவுன்சிலர்ஸ்லாம் வந்து அப்பாயின்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நிறுவனங்களில். கவுன்சிலிங் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க. ஆக இதுவும் அடிக்ஷன் டு போர்னோகிராஃபி, அந்த ஆபாச படங்களுக்கான தொடர்ந்து பார்க்கக்கூடியதுங்கிறது ஒரு நோயாக மாறிவிட்டதென்றால் நோய்க்கு உரிய சிகிச்சை நம்ம கொடுத்து தான் அவங்கள வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நிகழ்வு பதிவு செஞ்சிருப்பேன் ஃபாதர். ஒரு பையன் சொல்லுவான், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் இதில் அடிமைப்பட்டிருக்கிறேங்கிற செய்தி தெரியும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இதை எப்படி நான் சொல்கிறதுன்னு காத்துட்டே இருந்தேன். அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படி எனக்கு வழி வந்துடும். இப்படி பார்ப்பாங்கன்னு நம்ம நினைக்க மாட்டோம்ல. ஏன்னா அந்த பெற்றோர் குற்றப்படுத்தலை. இப்படியா பார்த்த, அப்படி செய்யக்கூடாது. வி அண்டர்ஸ்டாண்ட், உன்னை புரிஞ்சுக்கிறோம்
அப்படின்னு ஏற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான பதிவு. ஒரு மொழிபெயர்ப்பாளரா நீங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த பார்வையிலேயே அந்த 12 படிகள் வழிகாட்டுதல்களை நீங்க வந்து குறிச்சு கொடுத்து தான் அங்க ஒரு முன்னுரையா கொடுத்துட்டு தான் அந்த உள்ள வந்திருக்கிறீங்க. அதுவே பாராட்டுதற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு நோயிலிருந்து வெளிவருவது அப்படிங்கிறது கிராஜுவலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே நாள் ஒரே நைட்ல எல்லாம் மாறாது. இஸ்ராயல்னு சொல்லும்ல, அதோட பின்னல் அடைவுகள் இருக்கும். இவன் எப்படி குடிநோயாளிகளுக்கு இருக்குதோ அதை மாதிரி இஸ்ராயல்ங்கிறது திரும்ப அப்படி பார்க்கணும்னு வெறித்தனமான எண்ணம் வரும். தலையே பிச்சுக்கலாம் போல இருக்கும் அவங்களுக்கு. அது we have to understand. அவங்களுக்கு புரியுறதே கஷ்டம்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்படி செஞ்சாதான் நம்ம உடன் பயணிக்க முடியும். இந்த 10வது அதிகாரத்தில் மீடியா மருத்துவமனை, ஊடக மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு இதையே கொண்டு வரீங்க, கான்செப்டே மீடியா கிளினிக்ஸ் அப்படின்னு. அப்படி தனியான மருத்துவமனைகள் அல்லது இதுக்கான செயல்பாட்டு குழுக்கள் இருக்குதா? 2 இருக்குது. ஒன்று சலேசியன்ஸ் வந்து அதை செய்கிறாங்க, இன்னொன்று சென்னையில் ஒன்று இருக்குது. பக்கம் 72ல் நிறைவகம்னு அதுக்கு பேர். 72ல் சிகிச்சை நீங்கள் கேட்டுக்கீங்களா, அந்த சிகிச்சை விருப்பங்கள் இருந்தால் டோன்போஸ்கோ சைக்கலாஜிக்கல் சர்வீஸ் கேன் அசிஸ்ட்னும் நிறைவகம்னு சிகிச்சை விருப்பம் பக்கம் 72ல் இருக்குது. 72ல் இருக்குது. இந்த 12 படிகள் என்னன்னா ஃபாதர், ஏஏ குரூப்பில் இருக்குல்ல, ஆல்கஹாலிக் அனானிமஸ், இது அதை விட கூடுதல் அடிமைத்தனம். நம்ம இந்த போதையாவது உடல் மட்டும் சார்ந்தது, இது மனம் ஆன்மா எல்லாம் சார்ந்தது இல்லை. அதனால ரொம்ப சிரமம் தான். நீங்கள் அருமையாக முயற்சி எடுத்திருக்கு இந்த 12 படிகளை மொழிபெயர்த்து. ஆனால் ரொம்ப அருமையான சிந்தனை, நல்ல அது அழகாக நீங்கள் இந்த புத்தகத்தை பார்த்துருக்கீங்க. இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜி அடிக்ட் அனானிமஸ், ITAA அப்படின்னு இந்த குரூப்பை சொல்கிறாங்க. இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜி அடிக்ட்ஸ் அனானிமஸ். ஸோ அவங்களுக்கான சிகிச்சை முறை என்ன அப்படிங்கிறதுல அந்த மரபுகள் 12 மரபுகளை கொடுத்துருக்குறீங்க. வெளியில் வர்றதுக்கு 12 கொடுத்துருப்போம். அந்த ஸ்டெப்ஸ் அந்த ஃபாதர் நல்லா அருமையாக எழுதியிருக்கிறாங்க. இது தமிழ் மொழியில் கிடைக்கிறது நிறைய பெற்றோருக்கு ஒரு பிளஸிங்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதில் 3 பாயிண்ட் ஃபாதர். அந்த பக்கம் 102ல் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஃபார் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 தலைப்பு இருக்கும். அதில் குடும்பமாக நண்பர்களாக ஒரு கூட்டம் சேர்ந்து இதை பற்றி ஆய்வு செய்யணும், முதல் பாயிண்ட். 2வது, நீ தான் அதுக்கு காரணம் அப்படி சொல்லக்கூடாது, யாரையும் அந்த குற்றச்சாட்டவே கூடாது, அது 2வது. 3வது, அதை கட்டுப்படுத்த முடியாது, நம்ம அவங்க கூட வாக் பண்ணலாம், அவங்க கூட நடந்து போகலாம். இந்த 3 தெளிவு இருந்துன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பக்கம் வந்து 102ல் வரும். 102ல் அதை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அதை குணப்படுத்த முடியாது, ஆனால் அது திரும்பவும் வரலாம், எந்த நேரமும் திரும்பவும் வரலாம். ஆனால் நம்ம கூட நடக்கணும். நான் சொன்ன மாதிரி கதவு, இதே கதவு உனக்கு திறந்தே இருக்குதுங்கிறத பெற்றோருடைய சிறந்த வழிகாட்டுதலுக்கு முதல் படி. ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்கம்மா. இது ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக இருக்கிறது. இருந்தாலும் குறிப்பாக இன்றைய நவீன சமூக பொது ஊடகங்களில் ஆபாசங்கள் குறித்த அறிவு, அதுக்கான தேடல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்கள், நம்ம பிள்ளைங்க அதற்குள்ளாக சிக்கி அந்த நோய்க்குள் விழுந்து விடக்கூடாது என்கிற முக்கியமான ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த புத்தகம் வந்திருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்க அது மாதிரி போகிற பொழுது அவர்கள் மேல் கோபத்தையோ வெறுப்பையோ காட்டி விடாமல் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து இது இயற்கையாக இதில் எப்படி வெளிவர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் ரொம்ப கிராஜுவலாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறீங்க. நிச்சயமாக தேவையற்ற ஒரு சிக்கலில் போய் இல்லாமல் இருக்க முடியும். ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா. மீண்டும் ஒரு முறையாக உங்களுக்கு இந்த அருமையான மொழிபெயர்ப்பு படைப்பை தந்திருக்கிறவங்களுக்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள்மா. இந்த வாய்ப்பில் உங்களை போன்ற ஒரு ஞானமுள்ள ஒரு குருவை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப பெருமை. உங்கள்கிட்ட இருந்து இந்த அருளும் ஆசிரும் எங்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறது என்று தாழ்மையாய் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக. அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பல எழுத்தாளர்கள் தங்கள் எழுத்துக்களோடு படைப்புகளோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களை எங்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம்.
மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.